கடலூர் மாவட்டம் உடலப்பட்டு பகுதியில் வடமாநில தொழிலாளர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் தேவநாதன் கேட்கலாம். தேவநாதன், வணக்கம். என்ன நடந்தது? தாக்குதலுக்கு உள்ளானவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? விவரங்கள். விழுப்புரம் நாகப்பட்டினம் 4 வழிச்சாலை சிமெண்ட் சாலையாக அமைக்கும் பணி நடைபெற்று இருக்கு. 160 கிலோமீட்டர் தொலைவில் இந்த சாலை பணிகள் நடைபெற்று வரும் நிலையில 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதுல பார்த்தோம் அப்படின்னா, புதுவை மாநிலம் எம்என் குப்பம் பகுதியிலிருந்து கடலூர் மாவட்டம் பூண்டியாங்குப்பம் பகுதி வரை 2ஆம் நிலை பணிகள் நடைபெற்ற நிலையில இதுல 500க்கும் மேற்பட்ட வடமாநில தொழிலாளர்கள் இரவு பகலாக இந்த பணிகளை மேற்கொண்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் இன்று அதிகாலை கடலூர் மாவட்டம் உடலப்பட்டு என்ற பகுதியில இந்த பணிகளை மேற்கொண்ட வட இந்திய தொழிலாளர்கள் அந்த பணியில ஈடுபட்டு இருக்காங்க. அந்த பகுதிக்கு 2 சக்கர வாகனத்தில் வந்த 4 பேர் அங்கிருந்த இரும்பு பைப்புகளை எடுக்க முயற்சி செய்யறாங்க. அதை அங்கிருந்த தொழிலாளர்கள் தட்டி கேட்ட போது அவர்கள் மீது கொடூர தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. 2 வட இந்திய தொழிலாளர்கள் இதுல படுகாயமடைந்த நிலையில அவர்களிடம் இருந்த செல்போன் மற்றும் பணத்தையும் அவர்கள் எடுத்து சென்றிருக்கிறார்கள். இது குறித்து தற்போது ரெட்டிச்சாவடி போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு இருக்காங்க. அந்த படுகாயமடைந்த 2 பேரும் புதுச்சேரி தனியார் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இதே போல அடிக்கடி இந்த பகுதியில வட இந்திய தொழிலாளர்கள் தாக்கப்படுறதால வட இந்திய தொழிலாளர்கள் அச்சத்துடன் ஊர் திரும்புவதால் இந்த சாலை பணிகள் மந்தகதியில் நடைபெறுவதாகவும், இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு எட்டப்பட்டால் மட்டுமே இந்த சாலை பணிகள் விரைந்து முடிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் சொல்லி அங்க இருக்கிற பொறியாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க. முழு விவரங்களுக்கு நன்றி தேவநாதன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.